Redmi அவங்க Note சீரிஸ்ல ரெண்டு புதிய ஸ்மார்ட் போன்ஸான Redmi Note 8 and Redmi Note 8 Pro இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம Redmi Note 8 Pro ஓட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது techmax தமிழ். என் பேரு Maxwell. Back from the dead. இந்த Redmi Note 8 Pro தான் 64 மெகாபிக்சல் கேமராவோட வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இது சாம்சங்கோட ஐசோசெல் GW1 சென்சார். இதை f1.8 அப்பர்ச்சர் லென்ஸ் கூட பேர் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்னும் ஃபேஸ் டிடெக்ஷன், டியூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வர கொடுத்துருக்காங்க. இந்த 64 மெகாபிக்சல் கேமரா மட்டும் இதோட ஹைலைட் கிடையாது. இந்த ஃபோனில் ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்குது, அதாவது 4 கேமரா செட்டப் இருக்குது. மெயின் கேமரா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 64 மெகாபிக்சல் கேமரா தான். அப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 மெகாபிக்சல் சென்சார். அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸை ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஷூட் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபோனில் ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கிளாஸால் தான் செஞ்சுருப்பாங்க. அதுவும் இந்த ஃபோனில் கொரில்லா கிளாஸ் 5ஆல் இதை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் மாதிரி ப்ரீமியமாக இருக்கும். இந்த ஃபோனுக்கும் Redmi Note 7 Proவுக்கும் இருக்கிற கிளாஸ் டிசைனில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 7 Proவில் கிளாஸ் டிசைன் கொடுத்துருந்தாலும் அதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த Redmi Note 8 Proவில் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேமை அலுமினியம் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ அருமையான டிசைன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட பேக் கிளாஸ் ஒரு 3D கிளாஸ், அதுவும் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G90T சிப்செட் கொடுத்துருக்காங்க. என்னதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்த மீடியாடெக் சிப்செட் எல்லாம் ஸ்னாப்டிராகன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் இந்த G90T ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா ரெட்மியோட நோட் சீரீஸ்லேயே இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோன் இதுதான். CPU பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமிங்லேயும் இது வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் படி இது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 730Gயை விடவே பவர்ஃபுல். ரெட்மியோட நோட் சீரீஸ் உருவான காலத்திலிருந்தே அவங்க ஒரு 4000 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Redmi Note 3, Note 4, Note 5 Pro, Note 6 Pro, Note 7 Pro எல்லாத்துலேயுமே. ஆனால் இப்போ அது மாறுது. இந்த Redmi Note 8 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை, தாறுமாறாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ண நேரத்தில் இந்த ஃபோனோட அஃபிஷியல் ப்ரைஸிங் எனக்கு தெரியாது. இதோட போட்டியாளரான Realme 5 Pro 14,000க்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த ஃபோனும் 14,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது techmax தமிழ். என் பேர் Maxwell.